எண்ணெயில் போட்டு பொரிச்சா டீப் ஃப்ரை, தோசைக்கல்லில் போட்டு பொரிச்சா ஷாலோ ஃப்ரை. மொறு மொறுன்னு மீன் வறுவல் நம்ம வீட்டு ஸ்டைலில் ஜிலேபி மீனில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோமா? மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா கொரன்னு பொடிச்சு தனியாக எடுத்துக்கலாம். ஒரு தட்டில் குழம்பு மிளகாய் தூள் 8 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மிக்சியில் பொடித்த பொடி, கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் சேர்த்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிலேபி மீன் சேர்த்துட்டு நம்ம சேர்த்த மீன் மசாலா எல்லாமே நல்லா கலந்து இந்த மீனில் ஒட்டி பிடிக்கணும். நல்லா ஒட்டி பிடிச்சதுக்கப்புறம் 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். மீன் மசாலாவில் நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா அடுப்பில் தோசைக்கல் வச்சு மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடான பிறகு மசாலா தடவி வச்சுருக்கிற சிலேபி மீன் சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தணலில் வச்சு 2 பக்கமே நல்லா திருப்பி போட்டு மொறுன்னு வேக வச்சு எடுத்தால் நல்லா காரசாரமாக சுல்லுன்னு மீன் வறுவல் ரெடி ஆகிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும்.